ஹாய் கேட்ச், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டம்பிள் கேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க கேமுக்குள்ளே போயிடலாம். இப்போ 32க்கு பிளேயர்ஸ் ஒன்றும் அப்புறம் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும். எல்லாத்தையும் ஸ்டார்ட் ஆகுது. வந்துட்டாங்களே, ஏன் லேட் பண்ணுறது? டிலே பண்ணாதீங்களா? ஆஹா, இப்போ நல்லா உங்களை பற்றி நல்லா சொல்லுனேன். வந்துருச்சுங்க. என்ன வரும் பொருள் தெரியல. இது ஒரு கேமை கான்செப்ட் என்னன்னா, நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. கேமே தான் நம்மளுக்கு செலக்ட் பண்ணி தரோம். என்ன செலக்ட் பண்ணி தரோம்? என்ன ஈஸிங்க. இந்த கட்டி அந்த ஆக்ஸ் மட்டும் இருக்குல்ல, அதை மட்டும் தாங்க கொஞ்சம் கஷ்டம்னா தான். முன்னாடி நல்லா பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னென்னா ஆக்ஸில் அடி வாங்கி சாப்பிட்றீங்க பாரு, எல்லாருமே விழுகுறாங்க. பயமாக இருக்கேன். போகலண்ணே போயாச்சுங்க. என்னடா வருது, என்ன பனி பேர் வருது, என்ன சௌக்கியமா? ப்ரோ தேங்க்யூ ப்ரோ, ஐ ரெஸ்பெக்ட் யூ. பார்த்தீங்களாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணித்தான். ஐயோ பியர் பனி ப்ரோ, பனி பியர் இது. நீங்கள் க்ரீன்லாண்டு அண்டார்டிகாவுக்கு போனீங்கன்னா நல்லா பார்க்கலாம். இந்த கூலிங்கான கண்ட்ரியில் போனால் இந்த ஐஸ் கறிடியே இருக்கும். ஸ்கீஸ்லாம் குளிர் ஐஸ்லாண்டு வச்சு, க்ரீன்லாண்டு அண்டார்டிகாலாண்டு கோல்டு கண்ட்ரிஸ் இருக்கும்ல, அங்கே தாங்க பார்க்க முடியும். நல்லாயிருக்கும். இப்போ டிஸ்குவாலிஃபை 60 பிளேயர்ஸ் போனோம். ஐயோ ஆஹா, என் ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டான்டா. நண்பா சாரிடா, சேடாக இருக்குங்க. நண்பா போயிட்டாங்க, எலிமினேட் ஆகிட்டான். இவன் யார் பிரதராக இருக்குது? ட்ரெஸ் போட மாட்டேருத்தான். ஏன்டா ட்ரெஸ் போட மாட்டேன்? சை கருமட்டை. அதுவும் ட்ரெஸ்ஸு மறந்துட்டான். கூலிங் கிளாஸுன்னு தொப்பி மட்டும் நல்லா போட்டு கொண்டிருக்கான் பாருங்களேன். நீங்கள் வாட்டர் பண்ணிங்க பாருங்க, பக்கத்துலேயே பிரர்ராக ஒருத்தன் நிற்கிறான் பாருங்களேன். பாடி உடம்பு மட்டும் பிரர்ராக வச்சுட்டு ஏன்னு தெரியுமா, ட்ரெஸ்ஸே போட மாட்டிருக்கான். ஜட்டி கூட போட்டு வண்டியாடா. இதோட கான்செப்ட் என்னென்னா, இந்த ரோபோட்ஸ்லாம் இருக்குல்ல, ப்ளூ ரோபோட் ஸ்லோவாக போகும், எல்லோ ரோபோட் கொஞ்சம் ஸ்பீடாக போகும், ரெட் ரோபோட் செம்ம ஸ்பீடாக போகும். இப்போ கூட பின்னால் வந்துட்டான் பாருங்களேன், ட்ரெஸ் போடுவாங்க. இங்கடா வருது பாருங்களேன், ரெட் கலரில். நம்மளை நோக்கிடும். நல்ல வேலை பறந்துருப்பேன். என் பக்கத்தில் தான் நிற்கிறேன் ட்ரெஸ் போடாமல். பச்சை தருங்களா, கொடுக்கிட்டான். பரவாயில்ல, நம்ம பச்சையில் தானே நிற்கிறோம். அச்சோ அச்சோ கப்படுங்க. ஆஹா, இந்த ரோபோட்ஸ் ரொம்ப வெளுக்க ஆரம்பிக்குது. போச்சு, 3 ஆரம்பிக்குது. இப்போ எலிமினேட் 2 பேரும் ஆகணும். பச்சை அவன் கொடுக்க மாட்டான், ஏன்னா அவன் பச்சையில் இருக்கான். இந்த ட்ரெஸ் போடாதான் அவன். அப்பாடா போயிட்டாங்க. அதில் 2 ட்ரெஸ் போடாமல் இருப்பானா, அவன் போயிட்டானா? இவங்க பார்ப்போம். எல்லாம் போகல. ஏன்டா இப்படி பண்ணுற? சரி, இன்னொன்று என்ன வருதுன்னு பார்ப்போம். மிஸ்டர் பீஸுங்க. மிஸ்டர் பீஸ் டிஸ்கார்ட் ட்ராப் டோன்ட் ஃபால். 7 பேர் எலிமினேட் ஆகணுமா? ஆயிடுவோம். ஆக்கு வச்சுடுவோம். சொன்னோடனே விடுறானே. மிஸ்டர் பீஸ் என் மேலே அப்படி இருந்தால் போவோம். சரி, நான் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொல்லி அப்படி பண்ணிட்டுருக்கானா? இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். நான் ஒன்றுமே பண்ணேன், தானாக டான்ஸ் ஆடுறாங்க. இதான் இந்த கேம் கான்செப்ட். இப்படி நானே பார்த்தீங்களா? ஐம் அ ரோபோ ரோபோ காகா ரோபோ காகா காகா ரோபோ காகா காகா ரூமினா நீனா அச்சோ ரூகி கோலார். யாரா பஞ்சிங் பண்ணாரு? பஞ்சிங் மிஸ் இருந்து ஐசோ ஸ்பீடாடா நீனு. போயிட்டு திருப்பி வந்துட்டான் பாருங்களேன் ஐசு. அச்சோ தள்ளி ஊற்றிட்டானே. நல்ல வேலை என்னை காப்பாற்றிடுச்சு. இந்த பொண்ணு தான்.
நீ அந்த பொண்ணை எலிமினேட் ஆனாலும் ஆவா. சொன்ன மாதிரி எலிமினேட் ஆயிடாளே, நல்லா இருக்கு என்ன கடை. ஆஹா ரொம்ப கஷ்டம் நீ. ஜம்பு அஜோ. ஆஹா இந்த எனர்ஜி சிம்பிளை நம்பி வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். பட்சில் லேசரில் வந்து மாட்டிக்கின்னா வேஸ்ட்டு. யார் அவன் கரெக்டாக மாஸ்டரா? மண்டையிலலாம் நெருப்பு பிரத்தோலை போட்டு கொளுத்து விட்டு கையிலலாம் கொளுத்தி வச்சுக்கலாம் பாருங்களேன் கையை. டே முடி போக போகுது, அதுக்கப்புறம் கை போக போகுது, ரெண்டுமே போக போகுது. என்னடா இது? முன்ன கூட ஸ்டெபல் கேஸில் வந்து ஆட் வரல, இப்போ என்னன்னா இப்படி வருது ஆடு. எனக்கு டவுட்டு, இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால தான் இப்படி வருறோ. போவோம். என்ன ஒரு பொருந்தல்லையே, என்ன ஒரு பொருந்தல்லையே. லோடிங் காய்ங்குது. ட்ரெங் 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 ட்ரெங். ஓகே ட்ரெங் 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 ட்ரெங். என்னாச்சு? மிஸ்டர் பீஸு ப்ரோ. ஹாய் ப்ரோ. மிஸ்டர் பீஸு டேஞ்சரஸ் ட்ராப்ஸு ரேஸ் டு ஃபினிஷ் அஜெட்டு ரேஸ் டு ஃபினிஷ் டிஸ்குவாலிஃபைவு 16 பேர் இப்போ வந்து ஃபினிஷ் லைனில் போனால் இந்த கேம் ப்ளே முடியும். சரி மற்றவங்கலாம் என்ன ஆவாங்கன்னா, இப்போ விழுந்தாங்கல்ல எலிமினேட்டுன்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க விழுவாங்க. முன்னாடிலாம் நான் எலிமினேட் ஆகிட்டே இருப்பேன், அதுக்கப்புறம் வந்துட்டே இருப்போம். அப்போல்லாம் எனக்கு தெரியாது போல், எப்போ தான் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படியே இப்படி போகுதுன்னு. இப்போலாம் நான் ஃபினிஷ் லைனுக்கெலாம் போக ஆரம்பிக்கிறேன். ஃபினிஷ் கரெக்டாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பிடிச்சினதுக்கப்புறம் இப்போ ரேராக வருது. ஆஹா மிஸ்டர் பீஸ். அம்மா ஏன்னா ஒரு மணி நேரம்லாம் போகிறேன், ஏன்னா இப்படி பண்ணுற? அம்மா ஏன் மேலே தப்பா? நான் மிஸ்டர் பீஸ் உடனே போராடுறா, சென்டரில் போடுறா மிஸ்டரு. லேசரு எல்லாம் ஈஸி, செம்ம மேத்தரு. அம்மே செம்ம மேத்தர்னு சொன்னாரே இப்படி ஆகுது போடுங்க. பாடுற ஐயோ ஐயோ. நாளையா நானேண்ணா வேறு எவனா சானேண்ணா? கைஸ் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து லேசரில் பற்றி கருக்குனேண்ணா செகண்ட் டைமு. இன்னொருத்தன் வேறு பிளேயரை வந்து லேசரில் பற்றி கருக்கிட்டானா? நீங்கள் கமெண்டில் கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஒழுங்காக கவனிக்கலை. இது கொஞ்சம் கஷ்டங்க. இருங்க போயிடுவேன். ஈஸி தான், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அச்சோ ரெண்டுமே இருங்க, இல்லை ஜம்ப் ஆயிடுவோம். இப்போ இன்னும் 6 பேர் தான். இல்லை 5 பேர் நான். ஓகே இனி 3 பேர். அல்ல நானும் ஒருத்தன் போடு டிஸ்குவாலிஃபை ஆயிட்டேன். இன்னொருத்தன் யார்? சூனியக்காரி. சூனியக்காரி பேர்கல். அதனால் சூனியக்காரி வின்னாவாலாம் வந்தாலாம் நீங்களே சொல்லுங்கள். கரெக்ட் சொன்ன உடனே ஆயிடாளே இப்படி. நான் தெரிஞ்சு நீங்கள் சொன்ன அடுத்த செகண்டே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க போல இருக்கு. அதனால தான் அவன் எலிமினேட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன ஒரு லேசரு லேசர் டேஷ் டோன்ட் ஃபாலு. எத்தனை பேர் விழுந்தா? 5 பேர் எலிமினேட் ஆகணும், அப்போ தான் இந்த கேம் முடியும். அச்சோ என்ன நெத்து இல்லை? ஐயோ மாட்டி. அச்சோ திருப்புடா. அச்சோ ஓத்தல விழ போகிறேன். அவங்களால விழுந்துட்டேன். போச்சுடா, சோழ புரிஞ்சிச்சுடா. சரி போவோம். ஏதாச்சும் வந்துருக்கேன் எனக்கு எல்லாம் இல்லை. ஐயா எவ்வளோ கிடச்சிருக்கு. இது கிளைம் பண்ணிடுவோம். கிளைம் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து தெரிஞ்சுமா, நான் வந்து ஸ்டெபிள் கேஸ் எப்போலேருந்து விளையாடுறேன்னா ஒரு 2 மாதம் தாங்க விளையாடுறேன். எவ்வளோ கேரக்டர் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களாங்க? நெங்குறேங்க ஆல்ரெடி நிறைய வச்சுருக்கேன். இப்போ வந்து ரேரில் காமிக்கிறேன். இப்படி ரேர்லேயும் நிறைய வச்சுருக்கேன். இங்கே இல்லை ஒரு பாதி வச்சுருக்கேன். ஆனால் லக்ஸரியோ நம்ம ஆக்டிக்ஸும் எதுவுமே வச்சுக்கல. ஆனால் ஆளில் நிறைய இருக்குது. கலரை பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கேன் என்னென்னு.
இங்கே பாருங்கள் ஆளில் எவ்வளோ வச்சுருக்கேன், நான் படிலாம் வச்சுருக்கேன். இல்லையும் கொஞ்சம் இருக்குது, இல்லை எதுவுமே இல்லை. இல்லை நான் 2 தான் வச்சுருக்கேன். ஒன்று ஹக்கு, இன்னொன்று யூ அது என்னமோ பறக்குறோம் சார் ஒரு பவர் வச்சு பார்த்தீங்களா. எல்லாம் லாஸ்ட்டாக ஆடுவாங்களே அந்த ரெக்டாங்கிள் கொல்ல, இந்த எலிமினேட் கீழே போல் போய்த்தாங்க. ஜாலி என்னாச்சுடா ஃபேஸு மெசேஜா என்னமோ இங்கே பாருங்க. இது ஓட போல் ஸ்டெப்பு. இங்கே எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்டு இருக்காங்க பார்த்தீங்களா. என்ன லோடிங்கு ஃப்ரெண்டு. சரி இந்த ஃப்ரெண்டுலேயே காமிக்கிட்டு பாருங்களேன். 13 வச்சுருக்கேன், இல்லை 100 வச்சுக்கலாமா, 100. சரிங்க, இது வரைக்கும் கேம் பிடிச்சிக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேமிங். பாய் 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 பாய்.